இது கதையல்ல, ஒரு பெண்ணின் நசிக்கப்பட்ட வாழ்க்கை. இமயம் எழுதிய செடல் நாவல், பகுதி 1. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 2. ஏற்கனவே குடித்தெருவில் செல்லியம்மன் கோயிலைச் சுற்றி பொட்டு கட்டுவதை பார்க்க உள்ளூரிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் பெரும் கூட்டம் கூடியிருந்தது. செடல் வந்துவிட்டாள் என்று தெரிந்ததும் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டமெல்லாம் அவளை சூழ்ந்து கொண்டது. சிதறி நின்றவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் குவியத் தொடங்கினார்கள். ராமலிங்க ஐயர் முன்னே போக, மற்றவர்கள் செடலை ஊருக்கு கடைசியில் சீமை ஓடு போட்டிருந்த செல்லியம்மன் கோயிலுக்கு தூக்கி கொண்டு வந்தார்கள். செடல் வந்ததும் ஐயர் கூட்டத்தை விலக்கிவிட்டு இருவரும் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்பதால் செடலை கோயிலின் வாசலிலேயே விழுந்து கும்பிட வைத்து குங்குமத்தை நெற்றியில் பூசிவிட்டார். பிறகு செடலுக்கு நெருக்கமான சொந்தக்காரர்களையெல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டார். கும்பிட வந்தவர்களின் நெற்றியில் பட்டை பட்டையாக திருநீரை பூசிவிட்டார். கடைசியாக கோபாலும் பூவரும்பும் வந்து தரையில் விழுந்து கும்பிட்டனர். குடித்தெரு கோயிலுக்குள் பறையர்கள் யாரும் நுழையக்கூடாது என்பதால் கோயிலின் வாசலிலேயே எல்லா கூட்டமும் முண்டியடித்து கொண்டு நின்றது. செடலுக்கு வியர்த்து கொட்டி மூச்சு திணறலும் மயக்கமும் ஏற்பட்டது. கூடி நின்ற கூத்தாடி ஆட்கள் ஒவ்வொருவரும் அவளை தொடவும் முத்தமிடவும் கட்டிப்பிடிக்கவும் முயன்றதால் அவளுக்கு களைப்பும் தலை கிறுகிறுப்பும் உண்டாயிற்று. கூட்டத்தை விலக்கி கொண்டு அவளை வெளியே இழுத்து வந்த ஐயர் உள்ளங்கையில் கத்தியின் சுரணையை சரிபார்த்து கொண்டு நாய்க்குந்தலில் உட்கார்ந்திருந்த சின்னசாமியின் முன் உட்கார வைத்தார். செடலின் சடையை பிரித்துவிட்டு தண்ணீர் தெளித்து 2-3 முறை நன்றாக மயிரை பிடித்துவிட்டு கோதிவிட்டு முடியிறக்கத் தொடங்கிய சில வினாடிகளிலேயே கழுத்து வலியால் செடல் அழ ஆரம்பித்தாள். புறங்கையால் கண்களை துடைத்து கொள்ளக்கூட முடியவில்லை. தலையை மேலே உயர்த்தவோ அசைக்கவோ கூட முடியவில்லை. முடியிறக்கும் சின்னசாமி இடது கையால் தலையை அழுத்தி பிடித்து கொண்டு தன்னுடைய வேலையில் மும்முரமாயிருந்தான். கழுத்தின் வலி, சொரசொரவென்று தலையில் பாயும் கத்தியால் ஏற்பட்ட வலி, சுற்றி கேட்கும் சப்தங்கள் எல்லாம் சேர்ந்து அவளை சோர்ந்து போகச் செய்தன. நிமிர்ந்து தலையை தூக்கி சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் தலையை இப்படி அப்படி என்று அசைக்கக்கூட முடியாமல் முடி இறக்குபவனின் கை தலையை இரும்பு தண்டவாளம் போல அழுத்தி கொண்டிருந்தது. ஒன்றும் இல்லை தாய், சத்த நேரம் பொறுத்துக்க, ஐவாத இருமா, நான் ஒரு பார்க்க கிடைக்கிற நேரம்தான் என்று சொன்ன கூத்தாடி பெண் ஒருத்தி செடலுக்கு பக்கத்தில் வந்து நின்று கொண்டு தம்மக்கட்ட முயன்றாள். அவள் யாராக இருக்கும் என்று தலையை தூக்கி பார்த்து தெரிந்து கொள்ள செடல் முயன்றாள். அவளை மட்டுமல்ல, வேறு யாரையுமே பார்க்க முடியவில்லை. ஆனால் ஒருவரையும் பார்க்க முடியாவிட்டாலும் தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் என்னென்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அவளால் ஓரளவு புரிந்து கொள்ள முடிந்தது. சிறிது தூரத்தில் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருப்பதை அவர்கள் போடும் கூச்சல்களிலிருந்தே புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த கூட்டத்தில் கணபதியும் இருக்கிறான் என்பதை அவன் போடும் சத்தத்திலிருந்தே தெரிந்து கொள்ள முடிந்தது. பூங்கோதையின் மகன்தான் கணபதி. கோபாலின் தங்கைதான் பூங்கோதை. உள்ளூரிலேயே கல்யாணம் கட்டி கொண்டவள். அந்த பயலுக்கு இந்த குட்டி தான் தோதாவா. கடவுள் இவளைத்தான் அவனுக்குன்னு முடி போட்டு வச்சிருக்கான் போல் இருக்கு. கடைக்குட்டியாக இருந்தாலும் புத்தியா வெகரமா திடமாக இருப்பாளாட்டம் இருக்கு என்று செடலை பார்க்கும் போதெல்லாம் சொல்லி கொண்டிருப்பாள். செடலையும் கணபதியையும் இணைத்து பேசியதற்காக யாரும் அவளிடம் சண்டை பிடிக்க மாட்டார்கள். கூட்டத்தில் கணபதியின் குரல் சத்தமாக கேட்டுக்கொண்டிருந்தது. என்றும் இல்லாமல் அவன் இன்று அதிக சந்தோஷத்துடன் விளையாடி கொண்டிருப்பதற்கு காரணம் அவனுடைய தாய்மாமன் மகளுக்கு பொட்டு கட்டுவதால் தனக்கு நிச்சயம் பன்றிக்கறி குழம்பும் நெல் சோறும் கிடைக்கும் என்ற நம்பிக்கைதான். அவளுக்கு அவன் விளையாடி கொண்டிருப்பதை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. சுத்துபத்து கோயில் முக்கியஸ்தர்கள் செடலுக்கு முடி இறக்கி முடிந்ததும் கோயிலுக்கு எதிரில் நின்றிருந்த ஆலமரத்தின் அருகில் அவளை அழைத்து கொண்டு போய் கிழக்கு முகமாக மனைக்கட்டையில் உட்கார வைத்து மஞ்சள் கரைத்து வேப்பிலை போட்டு வைத்திருந்த தண்ணீரை எடுத்து
குடம் குடமாக ஊற்றி குளிப்பாட்டி மொட்டை தலையில் சந்தனத்தை பூசினார்கள். புது துணியை கட்டிவிட்டு கழுத்தில் மாலை போட்டு நெற்றியில் சந்தனமும் திருநீரும் வைத்துவிட்டு போனார்கள். கடைசியில் பொட்டு வைக்க பூவரும்பு வந்த போதுதான் செடல் வீறிட்டு அழ ஆரம்பித்தாள். அவளுடைய அழுகையை நிறுத்த வெள்ளக்கட்டி கலந்த பொரியையும் பொட்டுக்கடலையையும் காப்பரிசியையும் அவளுடைய 2 கைகளிலும் கொடுத்தனர். அதோடு வாயிலும் போட்டுவிட்டனர். எல்லாவற்றையும் கீழே கொட்டிவிட்டு செடல் மேலும் பலமாக அழ ஆரம்பித்தாள். கூடியிருந்த கூத்தாடி பெண்களில் 1-2 பேர் அவளை சமாதானம் செய்ய முயன்றனர். பொட்டு கட்டி விட்டதும் கறியும் சோறும் நிறைய போடுவதாகச் சொல்லி ஆசை பேச்சு பேசினார்கள். ஊரில் 2-3 நாட்களாக செடல் பற்றியே பேச்சாக இருந்தும் வீட்டில் ஒருவரும் வாயை திறக்கவில்லை. செடலுக்கு மட்டும் அதிசயமாக 3 வேளையும் குழம்புச்சோறு போட்டார்கள். அதோடு அவளுக்கு புது துணியும் எடுத்தார்கள். எதற்காக என்று கேட்டதற்கு ஒருவரும் வாயை திறக்கவில்லை. அவளுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து ஒரு முறை கூட அவள் புது துணி கட்டிக்கொண்டதில்லை. பூவரம்பின் கிழிந்த சேலையின் துண்டு துணிகளுக்கே போட்டியும் சண்டையும் நடக்கும். அறியா பிள்ளை என்பதால் கிழிந்த துணி கூட அவளுக்கு கிடைக்காது. ஆனால் இப்போது ஏன் அவளுக்கு மட்டும் புது துணி? முதலில் இதை அவளால் நம்பவே முடியவில்லை. துணியை கண்டதும் அவளுக்கு துள்ளி குதிக்க வேண்டும் போல் இருந்தது. பரத்தெருவில் மட்டுமல்ல, குடித்தெருவிலும் சிறுபிள்ளைகள் புது துணி போட்டு அவள் பார்த்ததே இல்லை. பிள்ளைமார் வீட்டு பிள்ளைகள் மட்டும் காடா துணியால் மேல் சட்டையும் கால் சட்டையும் போட்டிருப்பார்கள். வீட்டில் கல்யாணமோ காதுகுத்தோ திரட்டியோ இல்லாமல் எதற்காக புது துணி எடுத்தார்கள்? அதுவும் தனக்கு மட்டும் என்ற சந்தேகம் மெல்ல மெல்ல அவளை பயப்பட வைக்க ஆரம்பித்தது. அதனால் புது துணிகளை எடுத்துக்கொண்டு போய் ஊர் பிள்ளைகளிடமெல்லாம் காட்ட வேண்டும். தொட்டு பார்க்க, தடவி பார்க்க, மேலில் போட்டு பார்க்க சொல்ல வேண்டும் என்ற ஆசையெல்லாம் மறைந்து விட்டது. செடலை அழைத்து கொண்டு போய் கோயில் வாசலுக்கு முன் ஐயர் நிறுத்தினார். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் மிரள மிரள விழித்து கொண்டிருந்தவளின் நெற்றியில் ஐயர் திருநீறு பூசிவிட்டு விழுந்து கும்பிடச் சொன்னார். செல்லியம்மனின் கழுத்தில் கிடந்த மாலைகளிலிருந்து நூல் எடுத்து சிறிய கயிறாக திரித்து அதில் வளையம் போல் துளையிட்ட தங்க பொட்டை கோத்து வைத்திருந்தான் குடித்தெரு தாதன். ஐயர் செடலின் சொந்தக்காரர்களை மட்டும் கோயிலின் வாசலுக்கு முன் வரச் சொல்லி கூப்பிட்டார். வேடிக்கை பார்க்கும் கூட்டத்தை நகர்ந்து போகச் சொல்லி விரட்டியடித்தார். நூல் கயிற்றில் கோத்திருந்த பொட்டை ஆரத்தி தட்டில் வைத்து சூடம் ஏற்றி சாமியின் முகமிருந்த திசையில் நேராக 3 தடவை சுற்றி காட்டிவிட்டு செடலை பெற்றவர்கள், சொந்தக்காரர்கள், ஊர் பெரியவர்கள், வெளியூர் மேல்சாதிக்காரர்கள், செல்லியம்மன் கோயில் பூசாரிகள் என்று ஒவ்வொருவரிடமும் தட்டை காட்டி சம்மதமா என்று கேட்டார். ஒவ்வொருவரும் ஆரத்தி தட்டில் எரியும் கற்பூரத்தின் ஜோதியில் 2 கைகளையும் குவித்து கும்பிட்டுவிட்டு திருநீறு குங்குமம் எடுத்துக்கொண்டு சம்மதம் என்று சொல்லி திருநீரையும் குங்குமத்தையும் நெற்றியில் பூசிக்கொண்டனர். கடைசியில் வந்த கோபாலிடமும் பூவரும்பிடமும் சம்மதமா? உசுறு போனாலும் சத்தியங்கட்ட மீறக்கூடாது. தெய்வ சன்னிதானத்தில் 1000 பேர் கூடுற ஆலயத்தில் வச்சு கொடுக்குற வாக்கு. செத்து பெருவுருள் கட்டுற மட்டும் வாக்கு தவறப்படாது என்று ஐயர் சொன்னதும், கோபால், கருமாதி எடுத்துட்டு போங்க, என்கிட்ட எதுக்கு கேட்குறீங்க? அது விதியும் விட்டுத்தான் நான் போய் ஆற்றுல தலையை முயக்கிட்டு வாரேன் என்று சொல்லிவிட்டு திருநீர் எடுத்துக்கொண்டு புது வேட்டி துண்டை நடராஜ பிள்ளையிடமிருந்து வாங்கி கொண்டு சபைக்கு விழுந்து கும்பிட்டான். பிறகு கூட்டத்தை விட்டு விலகி போய் நின்று கொண்டான். ஐயர் கடைசி முறையாக கூட்டத்தை பார்த்து சம்மதமா என்று கேட்டுவிட்டு எதிர்குரலுக்கு காத்திராமல் ஆரத்தி தட்டில் வைத்திருந்த பொட்டை எடுத்து மூபரூர் ஜமீனால் பொட்டுக்கட்டி விடப்பட்ட 50 வயது மதிக்கத்தக்க இதற்காகவே வரவழைக்கப்பட்டிருந்த கர்ணத்தம் லட்சுமியிடம் கொடுத்ததும் அதை செடலின் கழுத்தில் கட்டச் சொன்னார் நடராஜ பிள்ளை. அந்த தருணத்திற்காகவே காத்திருந்தது போல் பறைமேளக்காரர்கள் வேகமாக அடித்தனர். பரத்தெருதாதன் சங்கை ஊதி முடித்தான். அது இனி செல்லியம்மனோட பிள்ளை, அதை இனிமே கொண்டு ஒருத்தனும் கைவிட மாட்டாங்க. அதுக்குன்னு தனிமொடா வச்சா பொங்க போகிறோம். கஞ்சியில் போகிற 4 பருக்க கூட அதுக்கு போதும். ஐவாத உடு.
பூவரம்பு கண்ணை தொடச்சிட்டு எஞ்சி போய் வித்திய பாரு. 8 பிள்ளையில ஒரு பிள்ளை மட்டும் தனியாக பிரித்து விட்டுடுவாளா? அந்த மேனிக்கா அது கண்ணு கட்ட தெய்வம் என்று யார் யாரோ என்னென்னவோ சொல்லி பூவரும்பை தேற்றிக் கொண்டிருந்தனர். குடித்தெரு பெண்களும் அவளை தம்மக்கட்ட முயன்றனர். யார் என்ன சொன்னாலும் ஆறுதல் படுத்தினாலும் என்கிட்ட காத்தா பறக்குதே, அதோட முகத்தை நான் எப்படி பார்ப்பேனோ, ஊரில் உலகத்தில் வேற ஒரு தீங்கு கிடைக்கலையா என்று சொல்லி பூவரும்பு புலம்பி அழுது கொண்டிருந்தாள். உள்ளூர் மேல் சாதிக்காரர்கள், வெளியூர் மேல் சாதிக்காரர்கள், செல்லியம்மன் கோயில் பூசாரிகள் எல்லாரும் பொட்டு கட்டிய மறுநொடியே ஐயரை கூப்பிட்டு செடலை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும், திருவிழாவின் போது அழைத்து கொண்டு வர வேண்டும், ஊர் உலகத்து முறைமைப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு பெரும் பிரச்சனை தீர்ந்த நிம்மதியில் பொட்டு கட்டி விட்டுவிட்டதால் சீக்கிரம் மழை பெய்துவிடும் என்ற நம்பிக்கையில் கிளம்பத் தொடங்கினார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய காலிலும் செடலை விழுந்து கும்பிட வைத்தார் ஐயர். நடராஜ பிள்ளை வீட்டில்தான் கோபாலின் தம்பி குள்ளன் பூங்கோதையின் கல்யாண செலவுக்காக வாங்கிய பணத்திற்காக சாதி தொழிலான கூத்து ஆடுவதை விட்டுவிட்டு அடிமை பறையனாக வேலை செய்து கொண்டிருந்தான். குடும்பத்திற்கு தலகர்த்தன் என்ற முறையில் வீட்டில் நல்ல காரியங்கள் என்று எது நடந்தாலும் கோபால் போய் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், காரியத்திற்கு தேவையான பொருள் பணம் என்று பிள்ளை கொடுத்து விடுவார். ஆனால் செடலுக்கு பொட்டு கட்டுவது பற்றி கோபால் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்றாலும் அவர்தான் எல்லாமும் செய்தார். ஊரில் இருக்கும் பஞ்சம் நீங்க வேண்டும், பஞ்சம் பிழைக்க கொல்லிமலை, பினாங்கு, கண்டி போகும் பரத்திரு சனங்கள் போகாமல் இருக்க வேண்டும். சேலம் ஜில்லாவில் செல்லியம்மனுக்கு பொட்டு கட்டி விட்டதால் மழை பெய்ததாக கேள்விப்பட்டதை ஊர் ஆட்களிடம் பேசி பரத்திரு ஆட்களிடமும் பேசி முடிவெடுக்கச் சொல்லி அனுப்பிவிட்டார். அவரே தானாக திட்டக்குடிக்கு சென்று சாமிக்கு பாவாடை மாலை, செடலுக்கு பாவாடை சட்டை, காரியத்திற்கு தேவையான சாமான்கள், அரிசி பருப்பு, பொட்டு கட்டுவதற்கு ஏற்கனவே பொட்டு கட்டி கொண்ட பெண்ணை வரவழைப்பது, அவளுக்கான படி என்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். அதோடு சுத்துப்பட்டு கிராமங்களில் உள்ள முக்கியஸ்தர்களையெல்லாம் அழைத்து பொட்டு கட்டி விடுவது பற்றி கேட்டதோடு அவர்கள் ஊரில் உள்ள செல்லியம்மன் கோயிலுக்கு திருவிழாவின் போது செல்லியம்மன் தாலாட்டு பாட செடலை அழைக்க வேண்டும், அதற்காக ஒவ்வொரு தை மாதத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் படிதர வேண்டும் என்றும் சொன்னார். திருவிழா எத்தனை நாள் நடந்தாலும் வழக்கம் போல் அவள் அத்தனை நாளும் அந்தந்த ஊரிலேயே இருக்க வேண்டும். அவளுக்கு செய்ய வேண்டிய முறைமைகளை ஊரார்கள் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு ஊர்க்காரர்களிடமும் சொன்னார். அவர்களும் பிள்ளையின் சொல்படி செய்வதாக வாக்கு கொடுத்தனர். அதோடு செடலை பொட்டு கட்டுவது என்று முடிவானதுமே உள்ளூரிலும் வெளியூர்களிலும் வசதி படைத்தவர்களிடம் அரிசி பருப்பு புளி மிளகாய் என்று பொருட்களை சேகரித்தனர். 2 வருஷமாக ஊரில் மழை பெய்யவில்லை. அதனால் பெரும் பஞ்சம் ஏற்பட்டுவிட்டது. பண்ணை வேலைக்கு பறையர்களை வைத்திருந்த குடித்தெருக்காரர்கள் அவர்களை வேலையிலிருந்து நிறுத்திவிட்டனர். அதனால் பல குடும்பங்கள் இரவோடு இரவாக கொல்லிமலை, பச்சைமலை, பினாங்கு, கண்டி என்று கிளம்பிவிட்டன. ஊரை விட்டு கிளம்ப முடியாதவர்கள் ஜோசியம் பார்த்தனர், குறி கனி கேட்டனர், இரத்தக்காவு கொடுத்து பொங்கல் வைத்து சாமி தூக்கினர். பண்ணைக்கீரைக்கும் பசலைக்கீரைக்கும் காடு காடாக அலைந்து திரிந்து ஈச்சம் செடியில் உள்ள கிழங்கு, காசிலிக்கீரை, காட்டு முள்ளி, காட்டு கிச்சிலி, காட்டு நெருஞ்சி, காட்டு குறுக்கு, காட்டு எலுமிச்சை, காட்டு இலுப்பை, காட்டு வரகு என்று கிடைப்பதை கொண்டு வந்து வெறும் கீரையாக வேக வைத்து தின்றதால் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. காட்டில் புழுதி பறக்க புல் பூண்டே அற்றுப்போய் தீனியும் குடிக்க தண்ணீரும் கூட இல்லாமல் ஆடு மாடுகள் பன்றிகள் கோழிகள் மேயப்போன இடத்திலேயே மயங்கி விழுந்து செத்து கொண்டிருந்தன. செத்து போனதை வெறும் உப்பு போட்டு வேக வைத்து சாப்பிட்டதால் உடம்பெங்கும் அரிப்பெடுத்து பெருவியாதிக்காரனுக்கு தடுத்தி போயிருப்பது போல தோல் விண்டு போயிற்று. கட்டின பாடையை பிரிக்காமலேயே அடுத்தடுத்து பிணங்களை தூக்கி கொண்டே இருந்தது பற்றி வீதி வந்துடுச்சு. காளியாயி ஊர் சனங்களுக்கே என்ன கொடுத்துட்டா, காளியாயி ஈச பொறுக்கிறாப்புல சனங்களை பொறுக்க ஆரம்பிச்சிட்டா என்று புலம்பினார்கள். எதுவும் பலன் அளிக்காததால் ஒரு பெண்ணை செல்லியம்மனுக்கு பொட்டு கட்டிவிட்டால் மழை பெய்யும் என்று யாரோ சொன்ன தகவலை நடராஜ பிள்ளையும் ஊரார்களும் பிடித்து கொண்டனர். குடித்தெருவில் பஞ்சாயத்து நடந்தது. பிறகு பல ஊர் பஞ்சாயத்து கூட்டினார்கள். உள்ளூரில் கூத்தாடி சாதியில் இருந்து ஒரு பெண்ணை பொட்டு கட்டி விடுவது என்று முடிவெடுத்தனர்.
எந்த ஊர் என்ற பிரச்சனை வந்தபோது உள்ளூர்தான் பிள்ளையின் சொல்லுக்கு அதிகம் கட்டுப்படும் என்பதால் உள்ளூரிலேயே பெண் பார்க்க முடிவெடுத்தனர். உள்ளூர் என்று ஆனதும் கோபால் மகளில் ஒருத்தி என்று முடிவெடுத்த போது பூவரம்புக்கும் கோபாலுக்கும் பல ஊரார்கள் கூடியிருந்த பஞ்சாயத்தில் எதிர்த்து பேச முடியாமல் போய்விட்டது. கடைசியில் ஊராருக்கு நான் என்ன தப்பு தவறு செஞ்சேன், பெரியவங்க கையை காட்டினத்துக்குள்ள போகிறேன், மண்டை கிணறோ பாயிங்கிணறோ எதில் வீய சொன்னாலும் வீந்து மடியிரு, நாலொரு நாளைக்கு நாஞ்சத்தா எம்பொணத்தில் மண்ணள்ளி போடுறவங்க நீங்கள், உங்களுக்கு எதிராவானா கட்சி பண்ண போகிறேன், எங்கள் சாதிக்கே உள்ளது தானே, முடியாதுன்னா முடியுமா, என்கிட்ட வேற ஒன்றும் கேட்காதீங்க என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டாள் பூவரும்பு. செடல் வயிற்றில் இருக்கும்போது 8ஆம் பிறவு குடும்பத்திற்கு ஆகாது என்று பூவரும்பு பப்பாளிப்பழம் தின்று பார்த்தாள். வண்ணாத்தியிடம் சொல்லி எருக்கங்குச்சி வைத்து பார்த்தாள். என்ன செய்தும் பரங்கிப்பழம் போல பெருத்து கொண்டு வரும் வயிற்றை தடுக்க முடியவில்லை. எதுவும் முடியாததால் அப்படியே விட்டுவிட்டாள். வயிற்றின் அமைப்பையும் வலதுகையை ஊனி எழுந்திருப்பதையும் பார்த்து இந்த முறை ஆண் பிள்ளைதான் என்று சொல்லாதவர்களே இல்லை. அந்த வருஷ திருவிழாவின் போது கோயிலுக்கு முன் சிறு பிள்ளைகள் விளையாடுவதற்காக போட்டிருந்த குடைராட்டினம் போன்ற செடலில் உட்கார்ந்து சுற்றி கொண்டிருந்தவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போதே வலி உண்டாகி அந்த இடத்திலேயே பிள்ளையும் பிறந்துவிட்டது. செடல் பார்க்க வந்த இடத்தில் பிள்ளை பிறந்ததால் ஊரார்களே செடல் என்று அப்போதே பெயரும் வைத்து விட்டார்கள். அவளுக்கு ஜாதகம் கணித்த ராமலிங்க ஐயர் அவளுடைய ஜாதகத்தின்படி சித்தப்பெண்களுக்கு ஆகாது என்றும் பங்காளி வகையராக்கள் பூண்டோடு அழியும் என்றும் அவள் எந்த இடத்தில் இருந்தாலும் எதிர்மனை காலியாகவோ மந்தை மேடாவோ தான் இருக்கும் என்றும் அவள் ருதுவாகிற காலத்தில் குடும்பமே பிச்சை எடுக்க நேரிடும் என்றும் சொன்னபோது பூவரும்பு தன்னுடைய அடிவயிற்றில் குத்தி கொண்டாள். செடல் பிறந்தபோது ஐயர் சொன்னதை மனத்தில் வைத்திருந்து யாரை பொட்டு கட்டுவது என்று பேச்சு வந்ததுமே சரியான தருணம் வந்தது என்று செடல் பெயரை ஊர் முழுக்க இரகசியமாக சொன்னவர்கள் செல்லம்மாளும் மண்ணாங்கட்டியும் தான். குடித்திரு பஞ்சாயத்தார்களிடம் சொல்லச் சொல்லி ஐயருக்கு திருட்டுத்தனமாக தானியமும் கொடுத்தனர். பூவரம்பும் ஐயரிடம் ஜாதகம் பார்க்காமல் இல்லை, சீட்டு கட்டி பார்த்தாள். இந்த முறை ஆண் பிள்ளைதான் என்று நம்பி நம்பி ஒவ்வொரு முறையும் ஏமாந்து போனாள். பிறந்த 8 பெண்களில் ஒன்று கூட சோடையில்லாமல் ஊராருடைய ஓமல், உற்றாருடைய கண்திருஷ்டி என்று எல்லாவற்றையும் மீறி எல்லாம் நன்றாக இருந்தன. இதனால் ஓப்படியாள்களான செல்லம்மாள் மண்ணாங்கட்டியிடம் ஏளன பேச்சு கேட்காத நாளே பூவரும்புக்கு இல்லை என்று ஆகிவிட்டது. பெருமாள் கோயிலுக்கு வெள்ளிக்கு வெள்ளி நல்ல விளக்கு ஏற்றுவது, மாரியம்மனுக்கு கோழிக்காவு கொடுப்பது, எல்லை கருப்பன் சாமிக்கு 108 தேங்காய் உடைப்பது, செல்லியம்மனுக்கு பூமாலையும் பாவாடையும் எடுப்பது என்று வேண்டிக் கொள்ளாத நாட்களே இல்லை. கொள்ளி வைக்க, நெய்ப்பந்தம் பிடிக்க, குடம் உடைக்க ஒரு ஆண் பிள்ளை இல்லையே என்று கண்ணீர் விடாத நாள் இல்லை. ஜோசியக்காரன், குடுகுடுப்பை அடிக்கும் மலையாளத்தான், மந்திரக்காரர்கள் என்று எல்லாரையும் பார்த்து விட்டாள். அரசால ஆண் இல்லாவிட்டா அரசனும் ஆண்டியாவான், பூமியாண்ட மன்னனும் தலசாந்து மண்ணை கவ்வுவான், வீட்டுக்கு அரசன் இல்லைனா மாடுகண்ணு தோத்து வீடு வாசம் மறந்து சொந்த பந்தம் இழந்து தேசாந்திரியா திரிய நேரும் என்று ஒருவர் போல எல்லோருமே வாய்வாக்கு சொன்னார்கள். செல்லம்மாளுக்கு 3 ஆண், மண்ணாங்கட்டிக்கு 2 ஆண் 1 பெண். இவளுக்கு மட்டும் ஏன் 8 பெண்ணாக பிறக்க வேண்டும்? 8ஆம் பொறவு எட்டி பார்த்த இடமெல்லாம் குட்டிச்சோறு, சித்தப்பங்களுக்கு எள்ளும் தண்ணியும் இறப்பாள் என்று செல்லம்மாள் சொல்லி காட்டாத நாளில்லை. குடும்பத்தில் யாருக்கு நோய் நொடி காய்ச்சல் தலைவலி என்று வந்தாலும் செடலின் கிரகவாட்டம்தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று கூற அவள் தயங்க மாட்டாள். அதோடு இப்படி ஒரு புள்ள பிறக்கணுமா, பிள்ளைக்காக சாணச்சட்டியை மூந்த கதை தான் என்று ஒழுங்கு எடுத்து பேசும்போதெல்லாம் பூவரும்புக்கு காதில் எதையாவது வைத்து அடைத்து கொண்டால் போதும் என்றிருக்கும். அந்த வேகத்தில் ஐயரிடம் ஓடுவாள். கேடு விளையும், கெட்ட காரியங்கள் நடக்கும், சூது விளையும், குடும்பம் சீர்குலையும், ஆண்டி பரதேசியா திருவோடி எடுத்து தெருவீதி சுத்தணும், எடுப்பு துணிக்கு யாசகம் கேட்கணும், நாதேறிய அலையணும், நலங்கொழிஞ்சு போகணும் என்று அவர் சொல்வார். இப்படி கேட்கும் போதெல்லாம் காய்ச்சின இரும்பு துண்டை அவளுடைய மர்மத்தில் செருகியது போல் பூவரும்பு துடித்து போவாள். உடல் பதறும். ஐயர், செல்லம்மாள், மண்ணாங்கட்டி ஊரில் உள்ளவர்கள் சொல்வது போல்
வீட்டில் கெட்டது எதுவும் நடந்துவிடுமோ என்ற பயத்தில்தான் பஞ்சாயத்தில் கட்டுப்பட்டு நின்றாள். சிறிது நேரத்திற்கு முன்பு வரை செடல் செடல் என்று கத்திக்கொண்டிருந்த கூட்டம் இப்போது பரத்தெருவில் இருந்த மாரியம்மன் கோயிலின் முன் போட இருக்கும் சோற்றுப்பந்தியில் இடம் பிடிப்பதற்காக ஓட ஆரம்பித்தது. காலையிலிருந்து பல பேர் இழுத்த இழுப்புகளுக்கும் அணைப்புகளுக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு படாத பாடுபட்ட செடல் நெல்சோறு புது துணி பற்றிய பெருமை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தூங்க ஆரம்பித்ததும் அவளை பரத்தெரு மாரியம்மன் கோயிலுக்கு சிறிது தள்ளி வடக்கு புறமாக புதிதாக கட்டியிருந்த சாலை வீட்டுக்கு தூக்கி கொண்டு வந்தார்கள். அத்தியாயம் 2 நிறைவுற்றது.